இரிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸு, டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன், டியூட்டி, பேஸ், டெல்டா, இதுக்கான ரிலேஷன்ஷிப், அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டியூட்டியை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம போன லெக்சரில் பார்த்தோம். இந்த லெக்சரில் வந்து நம்ம எண்டிங் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்செப்டிவ் யூஸ் ஆஃப் கிராப்பு. ஸோ ஒரு கிராப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை, நுகர்வு எவ்வளோ தேவை, ஒரு கிராப்பை விளைவிக்கணும் அதுக்கான நுகர்வு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து மெத்தட்ஸ், அந்த இதில் கன்செப்டிவ் யூஸ்க்குள்ள மெத்தட்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய மெத்தடில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த லெக்சர் ஃபுல்லாகவே. ஸோ ஃபஸ்ட்டு கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் கிராப்பு. ஸோ கன்சம்ப்டிவ் யூஸ்னாலே, கன்சம்ப்டிவ்னா நுகர்வு, அதோடைய மீனிங் வந்து நுகர்வு. ஸோ இப்போ வந்து ஒரு கிராப்புக்கு எவ்வளவு தண்ணி வந்து தேவைப்படுது, ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் தானே நம்ம வந்து இரிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அது வந்து ஒரு கிராப்புக்கு வளர்கிறதுக்கு, அந்த ஒரு கிராப் முழுசாக வளர்கிறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் பை அ கிராப், ஓகேவா, ஃபார் இட்ஸ் வெஜிடேட்டட் க்ரோத் டு எவப்போ டிரான்ஸ்பிரேஷன். நான் ப்ரீவியஸ் லெக்சர்லேயே சொல்லியிருக்கேன் எவப்போ டிரான்ஸ்பிரேஷன்னுட்டு. எவப்பரேஷன், அதாவது எவப்பரேஷனில் வந்து எவப்பரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா வேப்பரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எவப்பரேஷன் ஆகும், ஓகேவா? நீர் வந்து மேலே வந்து அப்படியே போகும், அப்போ ஆவியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்கிறதுனா, சூரியன் வந்து வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. புவி ஆவியாகி தண்ணி வந்து ஆவியாக வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்ம செடியில் இருக்கக்கூடிய அந்த செடியில் இலைகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரெசன்ஸ், ஸோ அதுவும் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் கம்பைன் ஆனது தான் எவப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள் க்ரோத், அந்த ஒரு க்ரோத் இருக்குல்ல, ஒரு பிளான்ட்டோட க்ரோத்து, ஸோ அது வந்து இந்த எவப்போ டிரான்ஸ்பிரேஷனும் சேர்த்து, ஓகேவா? அண்ட் பில்டிங் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ் ப்ளஸ் எவாப்ரேஷன் ஃப்ரம் சாயில்ஸ் அண்ட் இன்டர்செப்டட் precipitation. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் கிராப். ஸோ இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, டெப்த் ஆஃப் வாட்டர்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸால் இது வேரி ஆகும், அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, இந்த கிராப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை இந்த ஏரியாவுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஒரு ஏரியாவுக்கும் டிஃபர் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டரும் வந்து இது அஃபெக்ட் பண்ணும்ல, வாட்டர் எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், நீங்கள் ஒரு பையன் இருக்கீங்கன்னா, அவனுடைய தேவை, அவனுடைய வீட்டுடைய சூழ்நிலை எல்லாமே வேறு இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிராப் இருக்குது, இன்னொரு கிராப் இருக்குது. ஸோ இந்த கிராப்புக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பல வேரியேஷன்ஸ் இருக்கும், சீசனல் இந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, கன்சம்ப்டிவ் யூஸ் வேரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. இதுதான் ஃபேக்டர்ஸ். எதனாலலாம் மாறும்னா, டெம்பரேச்சர். இப்போ சென்னையில் 40 டிகிரி அடிக்குதுன்னு வைங்க, 35 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 37 டிகிரி வேலூரில் அப்படின்னா அங்கே வெயில் அதிகம் அப்படின்னா, ஸோ அப்போ அங்கே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற கிராப் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எவாப்ரேஷன் இருக்கும், எவப்போ டிரான்ஸ்பிரேஷனும் இருக்கும். அதனால் நீங்கள் வாட்டர் அங்கே கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரு. அதுக்கடுத்து ஹியூமிடிட்டியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுக்கடுத்து விண்ட் ஸ்பீடு, காற்று வேகம். ஸோ காற்று வேகம் அதிகமாக இருந்ததுன்னா தண்ணியும் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டோப்போகிராஃபி, மலைப்பகுதியா இல்லை ஸ்லோப்பா, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். சன்லைட் ஹவர்ஸு, ஸோ அதுவும் டெம்பரேச்சரோட ஒரு இன்வால்மெண்ட் தான், ஒரு காம்பினேஷன் தான் அது. அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் இரிகேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்றப்ப, இரிகேஷன் மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்றது டிஃபர் ஆச்சு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்குன்னா, அதுவும் வந்து இங்கே வந்து பேசக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். இப்போ கேரளா சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மாய்ஸ்சர் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த சென்னை, வேலூர் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்போ அங்கே ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ விளைவிக்கிறாங்களோ இங்கே அதே கிராப்பை விளைவிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவப்போ டிரான்ஸ்பிரேஷன், கன்சம்ப்டிவ் யூஸ் ஈக்குவல் டு எவப்போ டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன், இதுதான் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் கன்சம்ப்டிவ் வாட்டர் யூஸ். நம்ம ப்ரீவியஸாக கன்சம்ப்டிவ் வாட்டர் யூஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ ஆப்டிமம்,
பொட்டென்ஷியல், சீசனல் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. ஸோ ஆப்டிமம் உடைய மீனிங்னாலே பெஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஸோ இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் கிராப் ஈல்ட். இதுதான் வந்து அதிகபட்சமான கிராப் ஈல்டை வந்து வர வைக்கக்கூடியது ஆப்டிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பொட்டென்ஷியல் அப்படின்றது சஃபிஷியன்ட் மாய்ச்சர் சாயிலே வந்து இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் இஸ் சஃபிஷியன்ட் மாய்ச்சர் இஸ் அவைலபிள் to completely meet the needs of vegetation, fully covering the entire area, then resulting evapotranspiration is known as potential consumptive use. அதாவது அந்த பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கான தண்ணி தேவை இருக்குல்ல, அந்த அந்த ஈரப்பதம், அது வந்து அந்த மாய்ச்சர் அங்கேயே எல்லாமே முடிஞ்சிடுது அப்படின்னா, ப்ளஸ் வந்து எவப்போட்ரான்ஸ்பிரேஷனும் இருக்குது அப்படின்னா, அது வந்து பொட்டென்ஷியல் கன்சம்ப்டிவ் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சீசனல் கன்சம்ப்டிவ் யூஸ். ஸோ சீசனல் அப்படின்னு பார்க்குறப்ப amount of water, okay, the amount of water used in evapotranspiration by a cropped area during the entire growing season. அதாவது சீசனல் அப்படின்றப்ப இந்த சீசன், வெயில் சீசன், மழை சீசன், இந்த ரெண்டுத்துலேயும் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ எவப்போட்ரான்ஸ்பிரேஷன்றது வெயில் சீசனில் அதிகமாக இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன், அதுதான் இங்கே விஷயம். ஒரு இடத்துல கம்மியாக யூஸ் பண்ணிருப்பீங்க, இன்னொரு இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒரு கிராப்புக்கு எவப்போட்ரான்ஸ்பிரேஷனுக்கும் அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதையும் சேர்த்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து சீசனல் கன்செப்டிவ் யூஸ்ன்றாங்க. அடுத்து கிராப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸு. இப்போ முன்னாடி டைப் பார்த்தோம், இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்க்குறோம். இதில் 3 இருக்குது, ஹைக்ரோஸ்கோபிக், கேபிலரி, கிராவிடேஷனல். ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது இப்போ வந்து வாட்டர் வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கக்கூடியது தான் ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்னுவாங்க. எப்படி சொல்லணும்னா, நார்மலாக வாட்டர் வந்து ஹீட்டால் ரிமூவ் ஆகிடும். நானே சொன்னல, தண்ணி வந்து மேலே வந்து அந்த நீர் வந்து ஆவியாகி போகிறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஹீட்டில் ரிமூவ் ஆகும். ஓகேவா? அது இல்லாமலேயே கொஞ்சம் மாய்ஸ்சர் வந்து அந்த தர மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாய்ஸ்சர் கொஞ்சோண்டு இருக்குது தெரியுமா, சாயில் மேலே மாய்ஸ்சர் வந்து இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு ரூட்டில் வந்து கொஞ்சம் தான் அந்த ரூட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் சொல்லுவாங்க. அடுத்த கப்பிலரி அப்படின்றது வந்து கிராவிட்டி, அதாவது வாட்டர் வந்து கிராவிட்டியால் பூமிக்கு அடியில் போகும்ல. ஸோ அதையும் தவிர்த்து எந்த தண்ணி வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸால் சாயில் போர்ஸ்குள்ளேயே, அந்த சாயில் மண் இடுக்குள்ளேயே வந்து இருக்கோ, அதுதான் கப்பிலரி வாட்டர் சொல்லுவாங்க. தேர்ட் கிராவிடேஷனல் வாட்டர்னா ட்ரெயின்ஸ் அவே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அதுதான் ஹைலைட் பண்ணுறேங்க. ஸோ அந்த தண்ணி எந்த தண்ணி கிராவிட்டி மூலமா அடியில் உள்ளே போகுதோ அது வந்து ரெயின்ஃபாலாகவும் இருக்கலாம், இல்லை இரிகேஷன்லேருந்து வரக்கூடிய தண்ணியாலையும் இருக்கலாம். ஸோ அந்த வாட்டர் இருக்குது தெரியுமா, அந்த வாட்டர் ரிமைன்ஸ் in the soil and saturates the soil, so thus preventing circulation of air in the void space. ஸோ நீங்கள் அந்த வாட்டர் வந்து உள்ளே போகிறப்ப ஏர் இருக்குது தெரியுமா, ஏரை வந்து அந்த சர்க்குலேஷன் உள்ள ஏர் தேவை, மண்ணில் வந்து ஏரும் தேவை, அந்த இல்லாமல் ஆய்க்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து கிராவிடேஷனல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸு. அதுக்கடுத்து இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸு. ஸோ இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கிராப்ஸில் வந்து 4 இருக்குது. ஸோ கன்சம்ப்டிவ் இரிகேஷன், அதுக்கடுத்து நெட் இரிகேஷன், ஃபீல்டு இரிகேஷன், கிராஸ் இரிகேஷன் சொல்லி. ஸோ கன்சம்ப்டிவ் இரிகேஷன் அப்படின்றது வந்து டோட்டல் கன்சம்ப்ஷன், அதுவும் எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து நெட் இரிகேஷன், அது வந்து கன்சம்ப்டிவ் இரிகேஷனையும் லீச்சிங் ரெக்குயர்மெண்ட்டும் சேர்த்து கணக்கிட்டுறது. அதாவது லீச்சிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். லீச்சிங்னா இப்போ நம்ம வந்து ஒரு குப்பை போடுறோம் அப்படின்னா, குப்பை வந்து அதில் வந்து மேலே பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கும் தெரியுமா, அந்த தண்ணி வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் சாயில்குள்ளே. அந்த மாதிரி சாயில்குள்ளே போகிற ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஃபீல்டு இரிகேஷன் ரெக்குயர்மெண்ட். ஸோ அது வந்து நெட் இரிகேஷனு, அப்புறம் நியூ டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கிராஸ் இரிகேஷன், இது வந்து மொத்த ஏரியாவோட நம்ம கணக்கிடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்கே வரோம். ஸோ வந்து இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது எப்படி எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட், அடுத்து எம்பிரிக்கல் மெத்தட், அடுத்து பேன் எவப்ரேஷன் மெத்தட். ஸோ இப்போ டைரக்ட் மெத்தட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஃபீல்டில் எடுப்பாங்க டைரெக்டாக. ஓகே? ஸோ டைரெக்டாக அது வந்து ஃபிசிக்கலாக ஒரு மாடல் செஞ்சும் இருக்கலாம், இல்லை வந்து அப்படியே ஓப்பன் ஏரியாலே எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஃபிசிக்கலாக ஒரு மாடல் சின்னதாக செஞ்சு வச்சும் எடுக்கலாம், இல்லை ஓப்பனாக எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம். அது டைரக்ட் மெத்தட். எம்பிரிக்கல் மெத்தட்னா ஒரு அனுபவ ரீதியாக எடுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இது பற்றி தான் இந்த 2 மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
ஸோ டைரக்ட் மெத்தட்லேயே உங்களுக்கு 6 டைப்ஸ் இருக்குது. வேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், ஃபீல்டு பிளாட் மெத்தட், டேங்க்ஸ் அண்ட் லெசிமீட்டர், இன்டெகிரேஷன் மெத்தட், சம்மேஷன் மெத்தட், இன்டெகிரேஷன் ஆர் சம்மேஷன் மெத்தட், இரிகேஷன் மெத்தட், இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து வேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, வேப்பர்னாலே உங்களுக்கு தெரியும், ஓகேவா? வேப்பர் வந்து எந்த இடத்துல க்ரியேட் ஆகும், நம்மளுடைய அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கப்போ அந்த வேப்பர் க்ரியேஷன்றதும் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, இதை எஸ்டிமேட் பண்ணுறாங்க எவ்வளோ வாட்டர் வந்து கன்சம்ப்டிவ்க்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ சாயில் மாய்ஸ்சர் வந்து எவ்வளோ இருக்குன்றதை கணக்கிடணும். அதாவது இரிகேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ மாய்ஸ்சர் இருக்குன்றதை கணக்கிட்டுருணும். ஓகே, அந்த டேட்டா உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கடுத்து எவ்வளோ வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு அந்த சாயிலுக்கு வந்து அந்த பீரியட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோன்ற டேட்டாவும் வேணும். ஸோ இதை வச்சு ஒரு கிராஃப் வரைவாங்க. ஸோ அதில் வந்து டைமையும் அப்புறம் வந்து எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணாங்கன்றதையும் கிராஃபாக வரைவாங்க. அதை வச்சு ஒரு சீசனுக்கு எப்படி வேரியேஷன் நடக்குது அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து வேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக தெரியும் வெயில் காலத்தில் அதிகமாக தேவைப்படும், இதில் அதிகம். அந்த மாதிரி இங்கே பர்டிகுலராக எவ்வளோ அமௌண்ட்டு வேணும் எனக்கு ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டாக டிஃபைன் பண்ணி இது பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேப்பர் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடு. அதுக்கடுத்து ஃபீல்டு பிளாட் மெத்தட். ஸோ ஃபீல்டு பிளாட் மெத்தட் அப்படின்றப்ப இது வந்து எப்படின்னா அக்யூரஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு என்டையர் ஏரியா, பிளாட் ஏரியாவுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிராப்பிங் ஒரு கிராப்போடைய இன்டென்சிட்டி பொறுத்தும் அதோடைய எக்ஸ்போஷர் பொறுத்தும் இது வந்து மாறுபடும், ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து எப்படி இதோட ஃபார்முலா பாருங்கள், இன்ஃப்ளோ ப்ளஸ் ரெயின் ப்ளஸ் அவுட்ஃப்ளோ ஈக்குவல் டு எவப்போ டிரான்ஸ்பிரேஷன், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. லேட்டரல் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நடக்கும் இதில், ஓகே? இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நடக்கும். அப்புறம் சம் கரெக்ஷனும் வேணும். டீப் பெர்குலேஷன் வந்து இது வந்து இந்த ஃபீல்டில் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து லெஸ் சீப்பேஜ் ஷுட் பி தேர். ஸோ தேர்ட் வந்து டேங்க்ஸ் அண்ட் லெசிமீட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லி. ஸோ டேங்க்ஸ் அண்ட் லெசிமீட்டர் மெத்தட்னா டேங்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. என்ன டயாமீட்டர்னால் 2 மீட்டர் வந்து டயா. அதுக்கடுத்து வந்து டெப்த்து வந்து 3 மீட்டர்ஸ்க்கு. இதை வந்து வெர்டிக்கலாக கிரவுண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து சாயிலை வந்து உள்ளே ஃபில் பண்ணுறாங்க. இந்த சாயிலும் வெளியே இருக்க சாயிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து வாட்டரை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ வாட்டர் கொடுக்குறாங்க ஒரு கிராப்புக்குன்றதை கணக்கிட்டு அது மூலயமா கன்செப்டிவ் யூஸ்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ CU ஈக்குவல் டு WA மைனஸ் WD. ஸோ WA அப்படின்றது வந்து வாட்டர் அப்ளைடு, அதுக்கடுத்து வாட்டர் ட்ரெயின் ஆஃப், ஓகேவா? அதுக்கடுத்து இன்டெகிரேஷன் மெத்தட். ஸோ இன்டெகிரேஷன் மெத்தட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு ஏரியாவுக்கு, அதாவது இரிகேஷன் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குல்ல, அந்த நம்ம என்ன ஏரியாவுக்கு பண்ணுறோமோ அந்த ஹோல் ஏரியாவுக்கு வந்து வால்யூமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க எவ்வளோ வாட்டர் வேணும் அப்படின்றத. ஸோ டோட்டல் எவப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் கன்சம்ப்டிவ் யூஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. எவப்ரேஷனும் ஆகும், செடியிலேருந்து போகக்கூடிய அந்த டிரான்ஸ்பிரேஷனும் நடக்கும். ஸோ அது கன்சம்ப்டிவ் யூஸ் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ இந்த டோட்டல் எவப்போ டிரான்ஸ்பிரேஷன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா A + B + C + D. ஸோ இந்த ABCD என்னன்றது கீழே கொடுத்துருக்கு. ஸோ ஒரு கிராப்புக்கு ஏரியாவுக்கு எவ்வளோ கன்சம்ப்டிவ் ஆகும், அது A. அதுக்கடுத்து வந்து நேட்டிவ் வெஜிடேஷன் இட்ஸ் ஏரியா, அது வந்து B. அதுக்கடுத்து வாட்டர் சர்ஃபேஸ் எவப்ரேஷன், ஓகே? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்லேருந்து எவப்ரேட் ஆகக்கூடியது. அப்புறம் பேர் லேண்ட் எவப்ரேஷன், நார்மலாக எம்டி லேண்டில் இருக்கக்கூடிய இதில் எவப்ரேஷன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி பேர் லேண்ட் எவப்ரேஷன். ஸோ இது எல்லாமே சம்மப் பண்ணுறது தான் இங்கே வந்து இன்டெகிரேஷன் மெத்தட். அதுக்கடுத்து இரிகேஷன் மெத்தட். ஸோ இரிகேஷன் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க, ஓகே? அந்த கன்சம்ப்டிவ் யூஸோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதெல்லாம் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபீல்டில் வந்து போய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம கோடலில் வந்து இன்ட்டு ஒரு வேல்யூ எடுத்து இன்ட்டு மல்டிப்ளை பண்ணல, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இரிகேஷன் மெத்தட். அதுக்கடுத்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மெத்தட் அப்படின்றது வந்து லார்ஜ் ஏரியாஸு, ஓகேவா? இந்த கன்சம்ப்டிவ் யூஸ்ன்றது வந்து ஆனுவலுக்கு கணக்கிடுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆனுவலுக்கு கணக்கிடுறப்ப இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதான் I + P + GS - GE - R. ஸோ இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எதை கண்டுபிடிப்போம்? கன்சம்ப்டிவ் யூஸ், எவ்வளோ வாட்டர் மொத்தமாக தேவை அப்படின்றது. ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்ட் மெத்தடு. இப்போ நம்ம வந்து எம்பிரிக்கல் போவோம். ஸோ எம்பிரிக்கல்னு பார்க்குறப்ப இதில் வந்து 4 டைப்ஸ் மெயினாக. ஸோ பிளானி-கிரெடல் மெத்தட், லோரி-ஜான்சன் மெத்தட், பென்மேன் ஈக்குவேஷன், ஹார்கிரீவ்ஸ் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தட் தான் நம்ம பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு பிளானி கிரிடல் மெத்தட். ஸோ பிளானி கிரிடல் மெத்தட் அப்படின்றது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் கன்சம்ப்டிவ் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லாத்துலேயுமே வாட்டர் கன்சம்ப்டிவ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது ஒரு கிராப்புக்கு ஒரு சீசனுக்கு ஓகே. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகுது, அப்புறம் அந்த டே லைட் ஹவர் எவ்வளோ நேரம், அதாவது பகலில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, அந்த கிராப்போட லென்த் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, இது எல்லாமே கோரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி கண்டுபிடிச்ச மெத்தட் தான் பிளேன்லி அண்ட் கிரிடல் மெத்தட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க, கன்சம்ப்டிவ் யூஸ் வந்து ஒரு கிராப்புக்கு எவ்வளோ தேவைன்ட்டு. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணுறாங்க பாருங்கள். டெம்பரேச்சரு, டேயில் எவ்வளோ லைட்டு வருது, அதான் நேச்சராக காலைல 6லேருந்து 6 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கா, இல்லை 5லேருந்து 6 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கா, இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும்ல. ஸோ அதுக்கடுத்து இந்த லென்த்து ஒரு கிராப் அன்னைக்கு வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு சீசனுக்கு பர்டிகுலராக ஒரு சீசனுக்கு வச்சு கண்டுபிடிச்சி பண்ண மெத்தட் தான் இது. ஸோ இது வந்து பெஸ்ட் நோன் ப்ரொசீஜர் ஓகே ஃபார் எஸ்டிமேட்டிங் பொட்டென்ஷியல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து பெஸ்ட் நோன் மெத்தட். ஸோ கீழே வந்து அதோடைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் கன்சம்ப்டிவ் யூஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெம்பரேச்சரும் மந்த்லி, இது வந்து மந்த்லிக்கு கண்டுபிடிக்கிறது தான். நம்ம ஃபஸ்ட்டே மேலே பார்த்துட்டோம், மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஓகே. ஒரு மந்த்துக்கும் கணக்கிடுவாங்க ஓகே. ஸோ அதுதான் டெய்லி டேட்டா எடுத்து ஒரு மந்த்துக்கு கணக்கிட்டு அது மூலயமா நீங்கள் வந்து பொட்டென்ஷியல் எவப்போட்ரான்ஸ்பிரேஷனை வந்து நீங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு லவ்ரி ஜான்சன் மெத்தட். ஸோ இது வந்து என்னென்னா இதுலேயும் கன்சம்ப்டிவ் யூஸ் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் வருது, ஸோ அந்த டிகிரியில் வந்து நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு சீசனில் இருக்கக்கூடிய டேஸ், அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதை வச்சு ஒரு ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி கன்சம்ப்டிவ் யூஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து லவ்ரி ஜான்சன் மெத்தட். நெக்ஸ்ட்டு பென்மன் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து எவாப்ரேஷன் ஃப்ரம் ஓப்பன் வாட்டர் சர்ஃபேஸ் ஓகே. வெறும் அதாவது எதுவுமே கவர் இல்லாமல் ஓப்பன் வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கும்ல, அதுலேருந்து எவ்வளோ எவாப்ரேட் ஆகுது, இதை வச்சு எனர்ஜி பேலன்ஸ் அண்ட் சிங்க் ஸ்ட்ரென்த்து. ஸோ இது இந்த ரெண்டுத்தையும் காம்பினேஷனாக வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அந்த ஈக்குவேஷன்றது வந்து அதுலேயும் கன்சம்ப்டிவ் யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. எவப்போட்ரான்ஸ்பிரேஷன் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கன்சம்ப்டிவ் யூஸும் எவப்போட்ரான்ஸ்பிரேஷனும் ஒன்று தான் ஓகேவா. ஸோ அதனால் ஈக்குவல் டு போட்டிருக்கு, ஈக்குவல் டு A into H. ஸோ ஏன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு, அதாவது வேப்பர் ப்ரெஷர். இந்த வேப்பர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதில்ல, நம்ம ஒரு கிராஃப் ஃபஸ்ட்டே பார்த்தோம் தெரியுமா. ஸோ அது மூலிமா வரக்கூடிய அந்த ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி அந்த ஸ்லோப் இன்ட்டு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது, விண்ட் ஸ்பீட் என்ன, ஸோ இதை வச்சு ஒரு ஃபேக்டர் வந்துருக்கும், ஹெச்ன்ற ஒரு ஃபேக்டர். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணுவாங்க, ப்ளஸ் 0.27 இன்ட்டு இஏன்றது எவப்ரேஷன் ஓகே. அதுவும் இன்ட்டு ஸ்லோப்பு. ஸோ அந்த ஸ்லோப்பு அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேக்டரால் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் கன்சம்ப்டிவ் யூஸ் எவ்வளோன்றதை அந்த ஈக்குவேஷன் மூலயமா நீங்கள் டிரைவ் பண்ண. அதுக்கடுத்து ஹார்கிரீவ்ஸ் மெத்தட். இதுதான் வந்து இந்த லாஸ்ட் மெத்தட் எம்பிரிக்கலில். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு பேன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டயாமீட்ரு, டெப்த்து, அப்புறம் அதோட வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசின் வந்து உடன் ஃப்ரேமில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சாயில் ரூட்டில் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனும் நெசசரி தான். ஸோ அதனால் அந்த பேசினில் வந்து ஏர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏர் சர்க்குலேஷன் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கடுத்து வாட்டர் லெவல் வந்து 50 mm பிலோ த ரிம். ஸோ டியூ டு அலவன்ஸ் ஆஃப் பெர்குலேஷன் அந்த நீட் ஆஃப் வாட்டர் ஓகேவா. ஸோ இது மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ எவப்போட்ரான்ஸ்பிரேஷன் ஆகுது, ஒரு கோஎஃபிஷியன்ட் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு கிராப்புக்கு எவ்வளோ கன்சம்ப்டிவ் யூஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்கிரீவ்ஸ் மெத்தட். ஸோ டோட்டலாக நம்ம என்னென்ன மெத்தட் எம்பிரிக்கல், டைரக்ட், கன்செப்ட் யூஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட் யூனிட் முடியுது. தேங்க்யூ.